अस्सलाम वालेकुम வெல்கம் டு ஃபாமி நிசார் கிச்சன். இன்னைக்கு நாம மிளகாய் சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல இது போட்டுருக்கேன். பட் கொஞ்சம் பேர் வந்துட்டு சரியா புரியல, எவ்வளவு மிளகாய் போடுறோம் அது கரெக்ட்டா தெரியல எங்களுக்கு அப்படி சொன்னாங்க. அதனால சரி இது ஒரு வீடியோவா போடலாமே அப்படி சொல்லி போடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி எண்ணெய் போடுங்க. எண்ணெய் சூடாகட்டும். இந்த மிளகாய் சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். எல்லாருமே அடிக்கடி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கடுகு போட்டுடலாம் தாளிப்புக்கு. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுந்து ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடலாம். நான் ஒரு 3 வரமிளகா போடுறேன், அதாவது பிச்சு போட்டிருக்கேன். 3-4 வரமிளகா. ஜாஸ்தி காரம் வேணுங்கிறவங்க ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, ஒரு 4-5 அப்படி போட்டுக்கோங்க. காரம் வேண்டாம் அப்படின்னா 2-3 போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா பெரிய பல்லாக 3 போடுறேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில், அதுவும் போடுறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, இப்போ 50% வெங்காயம் வெந்திருக்கு. இப்போ கருவேப்பிலை நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆரம்பத்திலே எண்ணெயில் கருவேப்பிலை போட்டோம்னா கருவேப்பிலை கரிஞ்சிடும். அதனால தான் இந்த மாதிரி டைம், இப்போது இந்த டைமில் போட்டுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 60-70% வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து இதில் போட்டுடலாம். நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மிளகாய் சட்னி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். நீங்கள் ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம், 1 இல்லாட்டி 1.5 வரமிளகா போட்டுக்கோங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னா 2 வரமிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னா ஒரு 2 இல்லாட்டி 3 தக்காளி மீடியம் சைஸ் போட்டு இந்த மாதிரி செய்யுங்க. நான் 5 பேர் 6 பேர் சாப்பிட்றதுக்கு செய்கிறதுனால நான் 4 வரமிளகா, 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில், ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு செஞ்சுருக்கேன். கம்மியாக செய்கிறதா இருந்ததுன்னா அளவு கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது வதங்கியாச்சுங்க. இது ஆற விட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சட்னி அரைச்சிக்கலாம். இதில் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுருங்க. கொத்தமல்லி போட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அடைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மிளகாய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்.